உருவாக்கி அந்த தாலி அப்படின்னு ஒன்று வச்சு அதுக்கு ஒரு அக்னி சாட்சியை வச்சு ஒரு அம்மியை மிதிச்சு இவரோட மனைவி தான் அப்படின்னு சொல்லி மனைவின்னு அவன் கிடையாது, நீ தான் சிவன், அவன் தான் சக்தி, சிவபெருமான நீ எங்கேயும் போய் நீ தான் சிவன், அவ தான் பார்வதி, அவ தான் சக்தி, சிவனும் சக்தியா வாழு அப்படின்னு சொல்லி எந்த குருநாதர்கிட்டையும் போல, எந்த யார்கிட்டையும் போல, எந்த ஞானமும் அவனுக்கு கொட்டல. இது எல்லாம் மீறி ஒரு தாலியில வச்சுட்டு போயிட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய பலமானியா இருப்பான் பாருங்க. அன்னையில இருந்து அவன் வந்து கணவனா வாழ்றான், மனைவியா வாழ்றான். இப்படி வாழ்றனாலதான் குற்றம்லாம் குறையுது. இப்ப எவ்வளவு பெரிய அந்த செல்வன் அரசனா இருக்கான், அந்த இதுல அரசனா இருக்கான், இவன் எளிமையா இருக்கான், இவன் அழகா இருக்கான், அவன் அரசன் பாக்குறான், இவனுடைய அழகுல மயங்குறான், இவனுடைய கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தாலியை பாக்குறான், அவ கல்யாணம்னா செய்யக்கூடாது அப்படின்னு போறான். அப்ப தாலிக்கு எவ்வளவு பலம் இருக்கு பாத்தீங்களா? அப்ப இன்னைக்குதான் கழட்டி வச்சுட்டு ஃபேஷனா தெரிஞ்சுட்டு இருக்காங்களே. எவ்வளவு தெரியட்டும், ஆனா சத்தியத்தை அவன் எப்படி போச்சுக்கான்னு பாருங்க. அந்த காலத்துல ஆளுமை அரசன் பலமா இருக்கான், அந்த புறத்துல நிறைய பேர் வர சொல்லியிருக்கான். ஆனா தாலி ஒண்ண மாறிட்டா பாவம்ன்றது அவன் மனசுக்குள்ளவே தொட்டு தொடவிடுது, அவனை நெருங்க வச்சிருது. அவன் அப்ப என்ன இது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருதா? நிச்சயங்கய்யா. முதல்ல என்னையோ ஒருத்தவனுக்காக நாட்டை இழந்தவன் இருக்கான், ஒரு அழகிக்காக நாட்டை இழந்தவன் இருக்கான், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கான். பெண்கள்னால நாட்டை இழந்தவன் இருக்கான். அப்ப அவன் வலிமையானா எத்தனையோ பேர் குடித்தல போய் அவன் அபகரிச்சுட்டு இருந்தான். அப்ப எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் தர்மத்தோட மீறி அவனை வந்து கட்டு வேணும், அவனுக்கு ஒரு வேணும். அப்படின்னா என்ன, ஆல்ரெடி ரிசீவ்டு, தொடக்கூடாது அப்படின்னு சொல்றது இல்லை. நான் என்னுடைய பார்வையை சொல்றேன், உண்மையான பார்வை, நிச்சயமான உண்மை.